திருச்சிற்றம்பலம். அப்பர் அருள்நெறி மன்றத்திலே இன்றைய தினம் திருஞான சம்பந்தப் பெருமான் திருகேதீஸ்வரம் திருத்தலத்தில் அருளிய பதிகத்தினுடைய ஒவ்வொரு பாடலுக்கான விளக்கத்தை காண இருக்கிறோம். அதற்கு முன்பாக இந்த திருத்தலத்தினுடைய வரலாறை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். புராண செய்தியும் வரலாற்று செய்தியும். நவக்கிரகங்களிலே ஒவ்வொரு நவக்கிரகமும் ஒவ்வொரு தலத்திலே இறைவனை வழிபாடு செய்திருக்கின்றது. ஆனால் காலப்போக்கிலே நாம் நவக்கிரகங்களை தான் வழிபடுகிறோம். அங்கு நவக்கிரகங்கள் வழிபட்ட இறைவனையே மறந்து விடுகிறோம். புகழ்பெற்று இருக்கக்கூடிய பல தலங்கள், திருநள்ளாறாக இருக்கட்டும், திருநள்ளாற்றில் சனி பகவான் சிவபெருமானை வழிபட்டு பேறு பெற்றார். ஆனால் திருநள்ளாறு ஒரு சிவாலயமா என்று கூட பல அடியார் பெருமக்களுக்கு தெரிவதில்லை. அந்த அளவுக்கு நவகிரகங்கள் மீது வழிபாடு அதிகரித்து விட்டது என்று நாம் காண்கிறோம். ஆனால் சைவ அடியார்களாகிய நமக்கு நாளும் கோலும் எந்நாளும் பெருமானினுடைய கட்டளைக்கு உட்பட்டது. ஆனால் நாம் பெருமானை வழிபாடு செய்வதில்தான் நம்முடைய எண்ணமானது இருக்க வேண்டும் என்று நமக்கு நம்முடைய அருளாளர்கள் நம்மை நெறிப்படுத்தி இருக்கிறார்கள். அப்படி நவகிரகங்களில் ஒருவராகிய கேது பகவான், அவர் இலங்கையில் உள்ள இந்த தலத்திலே இறைவன் சுயம்புவாக எழுந்தருளியிருக்கிறார். அவரை வழிபாடு செய்திருக்கிறார். அதனால்தான் இந்த திருத்தலத்திற்கு திருகேதீஸ்வரம் என்கின்ற பெயர் வந்திருக்கிறது. ராமன் வழிபட்டதால் ராமேஸ்வரம் என்பது போல இந்த திருத்தலம் அமைந்திருக்கிறது. அது தவிர நமக்கு சூரபத்மனுடைய கந்தபுராணத்திலே முருகப்பெருமானை எதிர்த்த சூரபத்மனினுடைய பேரன் துவட்டா என்கின்ற ஒருவன், அவனுக்கு ரொம்ப நாளா குழந்தை பேரு அப்படின்றதே இல்லை. எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் குழந்தை செல்வம் இல்லைன்னா அது ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். அந்த மனவேதனை நீங்க இத்தலத்து இறைவனை வழிபட்டு இங்கு நீராடி இறைவனிடத்தே மனமுருகி பிரார்த்திக்க சில தினங்களிலே அந்த குழந்தை பேரும் அவனுக்கு கைவரப்பட்டது அப்படின்னு பார்க்கிறோம். அதனால் இறைவனுக்கு ஒரு கைமாறா இந்த தலத்தை கொஞ்சம் வளர்ச்சி அடைய செய்யணும்னு சொல்லி பல திருப்பணிகள்லாம் செஞ்சு ஒரு நகரமாக உருவாக்குகிறார். அதனால்தான் அந்த இடத்துக்கு மாதுவட்டா என்று பெயர். ஏன்னா துவட்டன் ஏற்பட்டதால் அதுக்கு மாதுவட்டா என்கின்ற பெயர் ஏற்பட்டு காலப்போக்கில் சொல் வழக்கத்தில் அது மாந்தோட்டம் என்று ஆகிறது அப்படின்னு பார்க்கிறோம். ராமாயணத்திலே ராமபிரான் சிவபூஜை செய்கிறார். சிவபூஜை செய்ததோடு 3 லிங்கங்களை அவர் பெறுகிறார்னு ராமாயணத்துல நம்ம பார்க்கிறோம். அதுல ஒரு லிங்கமூர்த்தமாக நமக்கு இந்த தலத்து இறைவன் எழுந்தருளி இருக்கிறார் என்கின்ற செய்தியும் கிடைக்கிறது. அகத்திய பெருமான் பல இடங்களிலே இறைவனை வழிபாடு செய்திருக்கிறார். அப்படி அகத்திய பெருமான் வழிபட்ட தலங்களிலும் ஒரு முக்கியமான திருத்தலமாக இந்த கேதீஸ்வரம் திகழ்கிறது. அது தவிர்த்து ராவணனுடைய மனைவி மண்டோதரியினுடைய தந்தையாக இருக்கக்கூடிய மாயன் முதலியவர்கள் எல்லாம் இந்த திருத்தலத்தை வழிபாடு செய்திருக்கிறார். சரி, இது யாரால் கட்டப்பட்டது, எப்படி அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 10-11ஆம் நூற்றாண்டுல சோழ மன்னன் ராஜேந்திரனால் கட்டப்பட்டிருக்கு. அது தவிர்த்து நம்மளுக்கு சுந்தரபாண்டியனுடைய திருப்பணிகள் நடந்ததற்கான செய்திகளும் நமக்கு கிடைக்கிறது. ஆனால் ஒரு வருந்தத்தக்க விதமா போர்ச்சுகீயர்கள் மற்றும் ஆங்கில படையெடுப்பின் போது கோயில் ரொம்ப சேதமடைந்து படையெடுப்புகளால் கோயில் மிகவும் மோசமான நிலையை அடைந்திருக்க, பிறகு ஆறுமுக நாவலர், இலங்கையில் உள்ள ஆறுமுக நாவலரால் மற்றும் ஊர் மக்களால் மீண்டும் திருப்பணியெல்லாம் செஞ்சு திருப்பணி செய்ய முற்பட, அப்போது மண்ணிலிருந்து பிற மூர்த்தங்கள் எல்லாம் அம்பாள், முருகன் முதலிய மூர்த்தங்கள், விநாயகர் எல்லாம் கிடைக்க சிவபெருமானுடைய லிங்கமூர்த்தமும் கிடைத்திருக்கிறது. ஆனால் பின்னமாகி இருக்கிறது. அதனால் புதியதாக ஒரு மூர்த்தியை கொண்டு பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1893 ஒரு சிறு கோயிலாக கட்டப்பட்டு பிறகு அடியார்களால் பெருங்கோயிலாக இந்த கோயில் மாறியிருக்கு அப்படின்னு பார்க்கும். ஞானசம்பந்த பெருமான் ராமேஸ்வரத்து திருத்தலத்துக்கு வரும்பொழுது ராமேஸ்வரத்துல ராமநாத சுவாமியை வழிபட்டு பதிகம்லாம் பாடி அடுத்ததாக அங்கிருந்தபடியே இலங்கையில் உள்ள இறைவனை வழிபட்டிருக்கிறார்கள். அது எப்படி கைவரப்பட்டதுன்னா, திருவுருள் அத்தனை ஆழமாக இருந்து அவர்களுக்கு கோயில் இருக்க வேண்டும் என்கின்ற தேவை கூட கிடையாது. நமக்கு தான் பக்குவம் அடையும் வரை நமக்கு தான் கோயில் உருவம் இதெல்லாம். ஆனால் அடியார்களுக்கு, அதுவும் அருளாளர்களுக்கு
ஒரு வானம் இருந்தாலும் அந்த வானத்திலே இறைவன் காட்சி தந்து அருள்வார் அப்படின்னு பார்ப்போம். அதனால தான் நமக்கு அருணகிரிநாதர் போன்றவர்களாம் எங்கே நினைப்பும் அங்கே முன் வந்து எதிர் நிற்பனே என்று நமக்கு கூறக்கூடிய அந்த செய்திகள் எல்லாம் நமக்கு நினைவுபடுகிறது. அப்படி ஞானசம்பந்த பெருமான் இந்த கேதீஸ்வரத்து இறைவன் மீது ஒரு பதிகம் 11 பாடல்கள் பாடி இறைவனை மகிழ்ந்து பாடுகிறார். அதில் முதல் பாடல் ரொம்ப அழகா நமக்கு ஒரு புராண செய்தியை கொண்டு துவங்குகிறது. இறைவன் செய்த அட்ட வீரட்டங்களிலே முதன்மையானது திரிபுர தகனம்னு சொல்லக்கூடிய இது நடைபெற்றதாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலம் தான் திரு அதிகை வீரட்டானம் என்கின்ற தலம். மொத்தம் 3 அரக்கர்கள். தாரகன், அவன் இரும்பு கோட்டையில் தங்கி கொண்டிருக்கிறான். அடுத்ததாக கமலாட்சன், அவன் வெள்ளிக்கோட்டையிலும், வித்தியுமாலி அவன் தங்க கோட்டையிலும் தங்கி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மூவருமே சிவ சிந்தனையினால் தான் இந்த வரத்தை பெற்றவர்கள். அந்த சிவ சிந்தனையே அவர்களுக்கு ஒரு கவசமாக இருக்கிறது. ஆனால் அறநெறி தவறி அவர்கள் செய்யப்பட பெருமானினுடைய கட்டளைக்கேற்ப மகாவிஷ்ணு ஒரு புத்தர் போல் தோன்றி அவர்களுக்கு அறமல்லாததை உபதேசித்து சிவசிந்தனையை நீங்க செய்கிறார். அந்த சனம் பெருமான் அனைத்து தேவர்களையும் வெவ்வேறு வடிவமாக மாற்றி தன்னுடைய ரதத்துமாக மாற்றி ஒரு பெரிய ரதத்தில் புறப்படுகிறார். அப்போது அந்த ரதத்தில் புறப்படும் போது தேவர்களுக்கெல்லாம் ஒரு இரும்பான்பு தோன்று வருகிறது. நம்மால் தான் பெருமான் என்று திரிபுர தகனம் செய்ய இருக்கிறார் அப்படின்னு. அது ஒன்று நினைச்ச உடனே பெருமானுக்கு ஒரு சிரிப்பு வருகிறது. அந்த சிரிப்பு சிரிக்கிறார். திரிபுரம் எரிந்துள்ளது. ஆயுதம் எடுக்கவில்லை, எதுவும் செய்யவில்லை. பெருமான் நினைத்த மாத்திரத்திலே திரிபுரம் எரிந்து விடுகிறது. அத்தகைய அந்த திரிபுர புராணத்தில் தான் முதல் வைத்து கூறுகிறார். குறிப்பாக இந்த திரிபுரம் என்பது புராணமாக நமக்கு இந்த செய்தியை நினைவு கூறினாலும் திருமந்திரத்திலே மும்மலங்களினுடைய வெளிப்பாடாக தான் இந்த திரிபுரம் குறியீடாக குறிப்பிடப்படுகிறது என்று நமக்கு திருமந்திரத்திலே திரிபுரமாவது மும்மல காரியம் என்று நமக்கு திருமூலர் குறிப்பிடுகிறார். இதை நாம் சிந்தை செய்து இந்த பாடல் உள்ளே செல்லலாம். விருது குன்றமாய் மேருவில், மேருமலை அது ஒப்பற்ற உயர்ந்த மலை, அந்த மலையே வில்லாகவும், விருது குன்றமாய் மேருவில் நான் அறவாம், நான்னு சொல்லக்கூடிய அதாவது ஆதிசேஷன் பாம்பையே நானாகவும், அனல் எரி அம்பாய், அனலை எரியக்கூடிய அம்பாகவும் சுவாமி மாற்றி என்ன செய்தார்? பொருது மூயையில் செற்றவன், 3 கோட்டைகள் தங்கம் வெள்ளின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு கோட்டையில் இருக்கக்கூடிய அந்த அரக்கர்களை பொருது மூயையில் செற்றவன், அப்படிப்பட்ட பெருமான் மும்மலங்களையும் நீக்கிய பெருமானும் பொருள் கொண்டு பட்டி நின்று உரைப்பதி என்னாலும், அந்த பெருமான் என்னாலும் உரைகின்ற தலம் எது என்று கேட்டால் கருதுகின்ற ஊர் கனை கடற் கடில் கமழ் பொழில் அணி மாந்தோட்டம் அப்படின்னு சொல்லி இந்த மாந்தோட்டம்னு சொல்லக்கூடிய கருதி நின்று கேதீஸ்வரம் கைத்தொழ கடுவினை அடையாமே சொல்ற. ஏன் இந்த கேதீஸ்வரத்தை கையால் இப்படி கூப்பி தொழுதால் கடுவினை அடையாமேன்னு எதுக்கு வினையை முதன்மைப்படுத்துறார்னா, வினைதான் முத்தி இன்பமாகிய இறைவனை அடைவதற்கு தடையாக இருக்கிறது. அது நல்வினையாகவும் இருக்கலாம், தீவினையாகவும் இருக்கலாம். அது 2 வினை இருந்தாலும் நம்மால் இறைவனை அடைய இயலாது என்றது நமக்கு சைவ சித்தாந்தம் குறிப்பிடுகிறது. வினையை 3ஆகவும் நமக்கு குறிப்பிடுவார்கள். சஞ்சிதம், ஆகான்மியம், பிராப்தம்னு சொல்லக்கூடிய அந்த 3 வினைகள், முன்செய் வினை, முன்பிறவில செஞ்ச வினை, இப்பிறவில செய்கிற வினை. இப்போ இந்த வினை நீக்கம் ஏற்பட்டால்தான் நமக்கு திருவடி பேரு கிடைக்கும். அதனால்தான் இந்த கேதீஸ்வரத்தை கைத்தொழ கடுவினை அடையாமேன்னு சொல்லி முதல் பாடலிலே சைவ சித்தாந்தத்தினுடைய ஒரு உண்மை கூற்றை சுவாமி முதன்மையாக வைக்கிறார். ரொம்ப அழகா சொக்கநாத வெண்பால சுவாமி குருஞான சம்பந்தர் சொல்லும்போது என்வினை வந்திடுமோ என்று அறியேன்னு சொல்லுறார். சொக்கநாதா அப்படின்னு சொல்லும்போது நின்றேன் இயற்றுவேன், என்வினை வந்திடுமோ என்றறியேன், வந்தாலும் நின் அருளாலே அருள் தந்திடுவாய் சொக்கநாதா. என்ன வினை வரும்னு எனக்கு தெரியாது சுவாமி, அது நல்வினையோ தீவினையோ எது வந்தாலும் உன் அருள் தந்திடுவாய் சொக்கநாதான்னு சொல்லி சொக்கநாதர் வெண்பாவில் 29வது பாடலிலே நமக்கு குறிப்பிடுகிறார். அதையும் நம்ம இங்கே நினைவு பார்த்து 2வது பாடல் போகும். சுவாமி எத்தனை மகிழ்வானவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல். இன்னொன்று, கலைகள் எல்லாம் பெருமானிடத்தே இருந்துதான் தோன்றுகிறது.
அது இயலாக இருக்கட்டும், இசையாக இருக்கட்டும், ஓவியமாக இருக்கட்டும், சிற்பக்கலையாக, எத்தனை 64 கலைகள் என்று நாம் கூறுகிறோம். எதுவாக இருந்தாலும் அது பெருமானிடத்திலே இருந்துதான் தோன்றுகிறது. ஆனால் ஒரு அழகு என்னன்னா, பெருமானே அவற்றையெல்லாம் நடத்தியும் காட்டுகிறார். அதுதான் இங்க இந்த பாடல்ல ரொம்ப அழகா சொல்றாரு. பாடலர் சுவாமி பாடுகிறார். எப்படி நினைச்சு பாருங்களேன், சுவாமி பாடினா எத்தனை இனிமையாக இருக்கும். நாம் பூமியிலே சிலர் பாடுவதற்கே உருகி போறோம். அந்த பாடல் என்ற ஒன்றை படைத்த பெருமானே பாடுகின்ற போது அது எத்தனை இனிமையாக இருக்கும். அதெல்லாம் தேவர்களுக்கும் ரிஷிகளுக்குமே அந்த பேர் கேட்டிருக்கு. அப்ப பாடலர் வீணையர், சுவாமி வீணை இசைப்பாரா. நீங்க தட்சிணாமூர்த்தி வடிவத்துல வீணையோடு ஒரு தட்சிணாமூர்த்தி வடிவமும் நமக்கு கூறப்பட்டிருக்கிறது. வீணையர் பல பல சரிதையர். சுவாமி எத்தனை கதை இருக்கு தெரியுமா சுவாமிக்கு அப்படின்னு சொல்ற. பல பல சரிதையர். நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன? சுவாமி 8 வீரட்டம் செஞ்சார். 8 விதமான வீரட்டங்கள் செஞ்சிருக்கார். 64 திருவிளையாடல் மதுரையில பண்ணியிருக்கார். 63 நாயன்மார்களுக்காகவும் பல்வேறு கோலம் கொண்டு வந்து செய்திருக்கார். இதெல்லாம் இந்த சிற்றறிவுக்கு பெருமான் அறிவுறுத்த எண்ணியது. இது தவிர்த்து பெருமான் எத்தனை செய்யறார். பல பல சரிதையர். இப்ப நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் பெருமானால தான் நடக்குது. அப்ப ஒரு கணக்கு சொல்ல முடியாதுல்ல. இத்தனைதான் சொல்லிட்டா அது பெருமானினுடைய திருவுருள் சக்திய ஒரு எல்லைக்குள்ள கொண்டு வந்துடும். அப்போ பாக்குறார் என்ன சொல்லலாம்னா, பல பல சரிதை, பல பல சரிதை. அது ஒரு எல்லைக்குள் உட்பட்டு சொல்ல முடியும். பல பல சரிதை. அதனால்தான் 2 தடவை பல பலன்ற வார்த்தையை இது பல பல சரிதையர் சொல்லி அடுத்ததாக எருது உகந்து அருள் நட்டம். பெருமான் எருதை வாகனமாக உடையவர். அது தவிர அருள் நட்டம் நடனம் உடையவர். ஆடல் பேணுவர். அருள் நட்டம் ஆடல் பேணுவர்னா சுவாமி நடனத்தின் வாயிலாக தான் பஞ்சகிருத்திய தாண்டவத்தை செய்கிறார். சிதம்பரத்தலம் நமக்கு தெரியும். அங்கு பெருமான் ஆடக்கூடிய தாண்டவத்துக்கு 5 நடனம்னே பேரு. உண்மை விளக்கம் ஊன நடனம், ஞான நடனம்னு இதை ரொம்ப விரிவாக நமக்கு பேசுது. காத்தல், படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல்னு இது எல்லாமே செய்யுது. பெருமான் இன்னொரு இடத்துல பஞ்சாட்சரத்தினுடைய சிறப்பு சொல்லும்போது ஞானசம்பந்த பெருமான் சொல்லுவார், மண்ணுமா நடம் ஆடி உகப்பன 5 எழுத்துமே. 5 எழுத்து நடனமாகவே அது இருக்கிறது. அப்போ அதுதான் இங்கு சொல்றார். அருள் நட்டம் ஆடல் பேணுவர்னு சொல்வார். அடுத்ததாக ஒரு புராண நிகழ்வு சொல்றார். அமரர்கள் வேண்ட நஞ்சு உண்டு இருள் கண்டத்தை. சுவாமியுடைய கண்டத்தை ஞானசம்பந்தர் பார்க்கும்போது அது இருண்டு இருக்கு. உடனே அந்த புராண நிகழ்வு அவருக்கு நினைவு வருகிறது. ஒரு சமயம் அமிர்தம் வேண்டி, இந்த அமிர்தத்துடைய தன்மை என்னன்னா இரவாத நிலையை தருதல். நம்ம வழிபாட்டில இருந்து சரியகிரி ஞானம் யோகம் இது மூலியமா போறது அப்படின்றது இந்த உயிர்களுக்கான நெறி. ஆனா இந்த தேவர்களுக்கு பெருமான் ஒரு அமைப்பு பண்ணி கொடுத்தார். அதுதான் அமிர்தம். அந்த அமிர்தத்தை யார் உண்ணுகிறார்களோ அவர்கள் இறக்க மாட்டார்கள்னு சொல்லி தேவர்களும் அசுரர்களும் இணைந்து தேவர்களால் மட்டுமே அதை தனித்து அந்த அமிர்தத்தை கடைய இயலாது என்பதால் அசுரர்களையும் கூட இணைத்து கொண்டு பார்க்கடலை கடைகிறார்கள். அப்போது பல்வேறு விதமான பொருள்கள் வருகிறது. ஐராவணம் வருகிறது, கற்பகத்தரு வருகிறது, மகாலட்சுமி தாயார் தோன்றுகிறார். இப்படி எல்லாம் நடைபெற அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தேவர்கள் மகிழ்ந்து பெற்றார்கள். ஆனால் ஒரு நஞ்சு வந்தபோது, ஆழகால விஷயம் வந்தபோது இவர்களால் எதிர் நின்று செய்ய முடியவில்லை. அவ்வளவுதான் அவருடைய சக்தி. பெருமான் அந்த அளவில் தான் அவர்களுக்கு வைத்திருக்கிறார். அப்போ பெருமான் பார்த்தார். ஆளாள சுந்தரமாக இருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளை போய் அந்த நஞ்சை எடுத்து வர சொன்னார். சுவாமி போய் அந்த நஞ்சை ஒரு மாத்திரை மாறி கொண்டு வர அதை சுவாமி தன்னுடைய கண்டத்திலே அடக்கி கொண்டார். இப்போ அந்த கண்டத்தை பார்க்கும்போதெல்லாம் பெருமானுடைய கருணை ஞானசம்பந்தர் அருளாளர்கள் எல்லாருக்குமே நினைவு வரும். அப்போ அதுதான் சொல்றார், இருண்ட கண்டத்தை. அதனால சுவாமியுடைய கண்டம் இருண்டு இருக்கு, இருண்ட கண்டத்தை. அப்படிப்பட்ட பெருமான் ஈடமவதாவது இரு கடல் கரையில், அந்த கடலோரமாக இருக்கக்கூடிய திருத்தலம், இரு கடற்கரையில் எழில் திகழ் மிக அருமையாக அமைந்திருக்கு. எழில் திகழ் மாந்தோட்டம் கேடிலா கேதீஸ்வரம் தொழ, கேடிலா கேதீஸ்வரம் தொழுத கெடும் இடர் வினைதானே என்றார். அப்போ அந்த தலத்துக்கு ஒரு குத்தம் சொல்ல முடியுமா? பெருமான் இருக்கக்கூடிய தலத்துக்கு என்ன குத்தம் சொல்ல முடியும்? அப்ப அது கேடிலா கேதீஸ்வரம் கைத்தொழ கெடும் இடர் வினைதாமே என்றார். அப்போ கேடிலா தலத்தை கை தொழுதால் நம்முடைய கேடுகள் எல்லாம் நீங்கிவிடும்.
இடர் வினைதாமே, நம்முடைய வினை நீக்கம் நடைபெறும். முதல் பாடலில் என்ன சொல்றார்? கடுவினை அடையாமை என்றார். இரண்டாவது பாடல்ல இடர் கைத்தொழ கேடிடர் வினைதாமின்னு சொல்லி அதை குறிப்பிடுறார். அடுத்துதான் நமக்கு மூன்றாவது பாடல். பெருமான்னா உடனே நமக்கு நினைவு வருவது உமையம்மையும் தான். எப்போதும் பெருமான பிரியாமல் அம்மை இருக்கின்றார். தனியா நீங்க கோயில்களில் பார்த்தீங்கன்னா பிரியாவுடையினே அம்பாள் இருப்பார். மூலவரா நீங்க பார்த்தீங்கன்னா மூலவர் கடிலே மனோன்மணியாக இருப்பார். இப்ப எந்த வடிவம் எடுத்தாலும் தனித்த பெண் வடிவமாகவும் அம்பாள் இருப்பார். பெருமானுடைய திருமேனியிலே ஒரு பாகமாகவும் அம்பாள் இருப்பார். அப்போ அது ஞாபகம் வருது ஞானசம்பந்த பெருமான். அதை வச்சுதான் மூணாவது பாடல் சொல்றார். பெண்ணோர் பாகத்தர் பிறை தவழ் சடையினர். பெண்ணை ஒரு பாகமாக உடையாமல் உமையம்மை தன்னுடைய பாகத்தை உடையவர். பிறை தவழ் சடையினர்ன்றது நமக்கு பெருமானினுடைய கருணையை நினைவு கூறுவது. அலங்காரத்துக்கு ஒன்றும் பெருமான் சந்தனம் எடுத்து தலையில சூடலை. தட்சன் தன்னுடைய மகள்களை நட்சத்திரங்களை திருமணம் செய்து வைக்கிறான். ஆனால் அதில் ஒரு சிலரோடு மட்டுமே சந்திரன் மிக அன்போடு இருந்து மற்றவர்களிடம் அன்பு காட்டாமல் இருக்க, தந்தையாக அவன் மிகவும் மனம் வருந்தி சபிக்க, ஒவ்வொரு நாளுமாக சந்திரனுடைய கலைகள் தாழ்ந்து வர அந்த சாபத்தில் இருந்து விமோசனம் கொடுப்பதற்காக பெருமான் தன்னுடைய திரு ஜடாமகுடத்திலே சந்திரனை தரித்து கொண்டார் என்ற செய்தியை நமக்கு இங்கு நினைவு கூறப்படுகிறது. நம்மை போன்ற அலங்காரத்துக்காக பெருமான் அதை சூடவில்லை. அவர் பெருமானுடைய அணிகலன்கள் ஒவ்வொன்றும் பெருமானினுடைய பெருங்கருணையை நமக்கு நினைவு கூறுகின்றன. பிறைத்தவள் சடையினர் அரைக்கழல் சிலம்பார்க்க. பெருமானுடைய திருவடி, இந்த திருவடியில அரைக்கழல் சிலம்பார்க்க சிலம்பம் அணியப்பட்டிருக்கிறது. சுண்ணம் ஆத்தரித்து ஆடுவர் பாடுவர். பாடல்ல சொன்னாம சுவாமி ஆடுவார் பாடுவார், மகிழ் நித்தமனாளர், எப்போதும் மகிழ்வார். அதனால்தான் நாம் வருந்தும் போதெல்லாம் பெருமானை அணுகி பார்க்க வேண்டும். அவனுடைய மகிழ்ச்சி, அவனுடைய புன்னகை, அவனுடைய ஆடல், இதெல்லாம் பார்த்தா நமக்கு அந்த எண்ணம் வந்துவிடும். சுண்ணம் ஆடுவர் பாடுவர் அகம்தோறும். அடுத்து ஒரு முக்கியமான வடிவத்தை சொல்றார். அகம்தோறும் இடும் பிச்சைக்கு உண்ணலாதோர் இச்சையில் உழல்பார் உயர்ந்த மாந்தோட்டத்து. நேரடியாக அந்த வடிவத்துடைய பெயரை சொல்லாமல் அந்த செயலர் மூலியமா அவர் பிச்சாடன மூர்த்தியுடைய வடிவத்தை சொல்றார். பிச்சாடனர் யாருன்னா சுவாமியோனுடைய 64 வடிவங்கள்ல மணிக்கொண்டும் சுவாமியினுடைய வடிவத்துல மிக முக்கியமானவர். ரொம்ப அடியார்களுக்கெல்லாம் தெரிஞ்ச தலம்னா திருச்செங்காட்டங்குடி திருத்தலத்தில் சுவாமி பிச்சாடன மூர்த்தியாக தான் இருக்கிறார். காரைக்கால் முதலிய தலங்களில் இருக்க பிச்சாடனரும் மிகவும் புகழ்பெற்றவர். திருவாரூர் பிச்சாடனரும் மிகவும் புகழ்பெற்றவர். இதெல்லாம் உங்களுடைய நினைவுக்கு சொல்வதற்காக அடியும் சொல்கிறேன். இந்த மூர்த்தியினுடைய அமைப்பு எப்படி இருக்கும்னா, சுவாமி இது எதற்காக இந்த பிச்சாடன மூர்த்தி ரூபம் எடுத்தார்னா, தார்காவனத்துடைய மகரிஷிகளுடைய கர்ப்பமாக அந்த பெண் அவர்களுடைய மனைவிகளினுடைய கற்புத்தன்மை இருந்தது. அந்த கர்ப்பத்தை கலைக்க வேண்டும், அவர்களுடைய ஆணவத்தை நீக்க வேண்டும் என்றால் அந்த கற்புத்தன்மையினுடைய அதை கொஞ்சம் அதனுடைய வலிமையை குறைக்க வேண்டும் அப்படின்னு எண்ணத்தோட சுவாமி சர்வ சுந்தர ரூபமாக பிச்சாடனராக திருமாலை மோகினியாக உடன் அழைத்து கொண்டு தார்காவனத்துக்கு செல்ல, பெருமானினுடைய அந்த சுந்தர வேடத்தை கண்டு அனைத்து மனைவிமார்களும் மனம் நெகிழ்ந்து போய் பெருமானிடத்தை சரணாகதி ஆகிறார்கள். அதன் மூலியமாக அந்த தார்காவனத்து மகரிஷியினுடைய கர்வம் அறிந்தது என்று நமக்கு புராணம் தெரிவிக்கிறது. அப்படிப்பட்ட பெருமான் இங்கு சொல்லும்போது ஞான சம்பந்தர் என்ன சொல்றாருன்னா, அகம்தோறும் இல்லங்கள் தோறும் இடுப்பிச்சைக்கு, யார் ஏதாவது உணவு கொடுத்த உடனே இடுப்பிச்சைக்கு உண்வதோர் இச்சையினால் உணர்வர். நம்ம பிச்சை போட்டு சுவாமி உண்வதாக பொருள் எடுத்துக்கூடாது. நம்முடைய தீய எண்ணங்கள், நம்முடைய வினைகள், இதையெல்லாம் நாம் அவரிடம் கொடுத்து அவர்தான் அதை நீக்குவார். அப்போ அந்த பாத்திரம் எதை நினைவு கூறுகிறதுனா, நம்முடைய வினைவெல்லாம் சுவாமி பெற்றுக்கொள்வார். அதுவும் எங்க வந்து பெற்றுக்கொள்வார்னா, நம்மில்லம் தோறும் அகந்தோறும் இடுப்பிச்சை அப்படின்றார். அப்போ இல்லங்கள் தோறும் எழுந்தொருளின்னு மணிவாசக பெருமான் சொல்றார் அல்லவா, அது மாதிரி சுவாமி வந்து நம்முடைய வினையெல்லாம் தீர்ப்பதற்காக எடுத்த ரூபமாக இந்த பிச்சாடன ரூபம் இருக்கு. உழல்பவர் உயர்திரு மாந்தோட்டத்து. அப்படிப்பட்ட அந்த நினைவு வந்து அந்த ரூபத்தை சொல்லி உயர்ந்திரு மாந்தோட்டத்து அண்ணனார் நன்னும் கேதீஸ்வரம் அடைவார்க்கு அருவினை அடையானே. ஒவ்வொரு நிறைவிலும் ரொம்ப அழகா அருவினை கடுவினை இதெல்லாம் சொல்லி இதுல அருவினை அடையாமை, வினை வராது. இந்த கேதீஸ்வரத்து பெருமானை வழிபட அண்ணலார்
பெருமான் அண்ணலார் நன்னும் கேதீஸ்வரம், அவர் விரும்பி இருக்கக்கூடிய கேதீஸ்வரம் அடைவார்க்கு அருவினை அடையாமே, வினை அடையாதுன்னு தெளிவுபடுத்தி அடுத்ததான் நமக்கு வரும்போது ரொம்ப அழகா சைவத்தினுடைய அடையாளமே திருநீர் தான். திருநீர் தான் சர்வ மங்களத்தையும் தரக்கூடியது. திருநீர் தான் எல்லாமாக இருப்பது. திருநீர் தான் ஐந்தெழுத்தினுடைய பெருமையை மதுரையம்பதியிலே நிலைநாட்டியது. திருநீர் தான் மந்திரமும் தந்திரமும் மருந்துமா இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட திருநீர் ஏன் இத்தனை சிறப்பு மிக்கதுன்னா, சுவாமி நித்தமாக தன்னுடைய திருமேனியை அதை தரித்திருக்கிறார். மெய்யெல்லாம் வெந்நீர் சன்னித்த மேனியன் அப்படின்னு சொல்லி சுவாமியை சொல்லுவாங்க. இப்போ அதுதான் இங்கேயும் சொல்றார், பொடிக்குள் மேனியர். சுவாமியுடைய திருமேனியெல்லாம் அப்படியே திருநீர் நிறைந்திருக்கு. பொடிக்குள் மேனியர் புலி அதன் அறையினர். முன்பு சொன்ன மாதிரி இதுவும் தார்காவனத்து மகரிஷி புராணங்களுடைய நிறைவுடையதான். சுவாமியை அழிப்பதற்காக ஒரு புலியை அனுப்புகிறாங்க. இப்படிப்பட்ட அரக்கர்களே பெருமானிடத்தை தோற்று போகும்போது பெருமானால் படைக்கப்பட்ட உயிர் தான் புலி. அதனை சுவாமி அதனுடைய வலிமையை குறைத்து அதனுடைய தோலை தனக்கு அறையாக பெருமான் அரைத்து கசைத்து கொண்டு அதனை ஆடையாக பெருமான் உடுத்திக் கொள்கிறார். அதான் சொல்றார், புலி அதன் அறையினர் விரிதரு கரத்தேந்தும் வடிகொள் மூவிலையினர் அப்படின்ற. சுவாமியுடைய கரத்துல சூலம் இருக்கு. இந்த சூலத்துடைய சிறப்பு என்னன்னா, ஆயுதங்கள்லே மிக உயர்ந்த ஆயுதமாக இந்த நமக்கு சூலம் கருதப்படுகிறது. சிவாலயத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அஸ்திரதேவர்னு தனி மூர்த்தியாவே சுவாமி எழுந்துள்ளிருப்பார். தீர்த்தவாரிகள் என்பதெல்லாம் இதுல தான் நமக்கு நடைபெறும் அப்படின்னு பார்க்குறோம். நூலினர், சுவாமியுடைய திருமார்பில் பூணூல் அமைந்திருக்கிறது. அடிகள் ஆதரித்திருந்த கேதீஸ்வரம், அப்படிப்பட்ட பெருமான் கையில திருசூலம், பொடி மேனி அணிந்திருக்கக்கூடியவர், புலித்தோலை அணிந்திருக்கக்கூடியவர், இதெல்லாம் இருக்கக்கூடிய பெருமான். அடிகள் ஆதரித்திருந்த கேதீஸ்வரம், அவர் பெருமான் பரிந்த சிந்தையராகி, அந்த பெருமானுடைய கேதீஸ்வரத்தை சிந்தையராகி முடிகள் சாய்த்து அடி பேணவல்லார். அங்க இருக்கக்கூடிய பெருமானுடைய திருவடியை யார் தலையை இப்படி சாய்த்து வழிபடுகிறார்களோ பேணவல்லார் தமக்கு வினையே வராதான். அதெல்லாம் ரொம்ப அழகா சொல்றார். மெய் தொழ வினை போமே, வினை போய்விடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்றார். ரொம்ப இந்த நம்முடைய ஒவ்வொரு அங்கங்களுமே பெருமானை வழிபடதான் தரப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம். இதை இன்னொரு பதிகத்துல சொல்லும்போது, அந்தம் ஆதி அயனும் மாலும் ஆர்க்கும் அறிவு அறியான். யாருக்கும் ரொம்ப எளிமையானவன்லாம் இல்லை பெருமான், தேவர்கள் எல்லாம் அறியான், காண முடியாத தன்மையான். சிந்தையுள்ளும் நாவின் மேலும் சென்னியிலும் மன்னினான். ஆனா அடியார்களுக்கு எங்கெல்லாம் இருக்காருனா, சிந்தையில இருக்காரா, நாவில் இருக்கிறாரா, அவருடைய திருவடி நம்மோடு தலைமையில் இருக்கான். சென்னியிலும் உள்ளான் அப்படின்னு சொல்லி நமக்கு திருமுறைகளிலே குறிப்பிடப்படுகிறது. அதுக்கேற்ற மாதிரி தான் இங்க சொல்றார், அடிகள் கேதீஸ்வரம் முடிகள் சாய்த்து அடிப்பேன வல்லார் தம்மேல் மெய்த்தொழா வினையாமே, வினை வரவே வராதுன்னு சொல்லி ரொம்ப அழகா நமக்கு குறிப்பிட்டு அடுத்த பாட்டுக்கு வர சுவாமியை பார்த்த உடனே மன நிறைவா சொல்லணும்னு ஞானசம்பந்தருக்கு தோணும். இப்போ சொல்றார், நல்லார் ஆற்றும் ஞானம் நன்குடையார் தாம் அடைந்தார்க்கு அருளிய வல்லார். சுவாமி ஞானமூர்த்தி, பரம ஞானமூர்த்தி. ஞானம் எல்லாம் ஞானம் தானே அது பெருமான் தான். அந்த பெருமான் தன்னிடத்தே மட்டும் இந்த ஞானத்தை வைத்துக் கொள்வதில்லை, தம்மை வழிபடும் அடியாருக்கும் தருகிறார். அதான் சொல்றார், நல்லாராற்றவும் ஞானம் நன்குடையார் தாம் அடைந்தவர்க்கு அருள் ஈய வல்லார். அருளை தரக்கூடியவர், ஞானத்தை அருளாக தரக்கூடியவர். வல்லார் பார்மிசை வான் பிறப்பிறப்பிலார். சுவாமியினுடைய தன்மைகள்ல மிக முக்கியமான தன்மை, சுவாமிக்கு பிறப்பே கிடையாது, இறப்பும் கிடையாது. அவன் எப்போது தோன்றினான், அவன் யாரிடமிருந்து தோன்றினான், யாரும் அறிய மாட்டார்கள். ஆனால் இந்த உயிர்கள் எல்லாம் அவனிடத்திலிருந்து தான் தோன்றுகிறது. அதை சொல்றார், மாக்கடல், அப்படிப்பட்ட பெருமான் மாங்கடல் மாந்தோட்டத்து எல்லையில் புகழ் எந்தை கேதீஸ்வரன். எம்பெருமான் எந்தைனா என்னுடைய கேதீஸ்வரன், இத்தனை உரிமையா சொல்றார் பாருங்க. எல்லையில் புகழ் எந்தை கேதீஸ்வரம் ராப்பகல் நினைந்தேத்த. இந்த ராப்பகல்னா எளிமையான உயிர்களுக்கெல்லாம் காலையில வேலை செய்யறது, இரவுல உறங்குறது அப்படின்னு தான் இருக்கும். ஆனா அடியார்களுக்கு எப்படின்னா, ராப்பகல் எல்லா காலமும் ஒரே காலம்தான், அது பெருமானை நினைக்கும் காலம். அப்ப அதுதான் குறிப்பா வச்சு சொல்றார், எல்லையில் புகழ் எந்தை கேதீஸ்வரம் ராப்பகல் நினைந்தேத்த. காலம்லாம் இரவு பகல் உறக்கம் இதுக்கெல்லாம் இல்லாம
இணைந்தேத்த அல்லல் ஆசிரித்து அறநடை தொழும் அன்பராம் அடியாரே. அடியார்களுடைய இலக்கணத்துல ஒன்னா அது சொல்ற. அவங்களுக்கு காலம்லாம் கணக்கிட, இந்த காலம்தான் வழிபாடு பண்ணணும், இந்த அப்படிலாம் இல்லை, எப்பயுமே இறை சிந்தையோடு இருப்பாங்க. அப்படிப்பட்ட அடியார்கள் ராப்பகலும் இணைந்து ஏற்றக்கூடிய ஒரு தலமாக இந்த திருத்தலம். அன்பராம் அடியாரேன்னு சொல்றார். அல்லலறுத்து அரணடியினை தொழும் அன்பராம் அடியானே. அப்படி நினைந்து அல்லல் அறுக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி 6வது பாடல்ல ரொம்ப அழகா சொல்றார். சுவாமியுடைய ஜடையை பார்க்கிறார். ஜடாமகுடத்துல கங்கை இருக்காங்க. சுவாமியுடைய திருமேனியை பார்க்கிறார். அங்க உமையம்மை இருக்காங்க. அது அழகா சொல்றார். பேழை வார் சடை வாரி, அப்படி சுவாமியுடைய சடை வாரி வாரி பேழை வார் சடை பொருந்த திருமகள் தன்னை கங்கையை வைத்திருக்கார். திருமகள் தன்னை பொருந்த வைத்து ஒரு பாகம், மற்றொரு பாகம் மாழை அங்கையல் கன்னியாள் அருளி, உமையம்மைக்கு அருளி. அம்பாள் தபஸ் பண்ணி அந்த ஒரு பாகத்தை பெற்ற புராணம் நமக்கு தெரியும். மாதவம் தவம் பண்ணி அம்பாள் காஞ்சிமா நகரத்திலே வழிபாடெல்லாம் செய்து திருவண்ணாமலை திருத்தலத்திலே இந்த பாகம் பெற்று அர்த்தநாதியாக திரு செங்கோடுன்னு சொல்லக்கூடிய திருச்செங்கோடு மலையிலே இந்த பாகம் பெற்று சுவாமி இருந்த தலம். அதெல்லாம் புராணம் நமக்கு அறிந்தது தான். அதுதான் சொல்றார். மாழை அங்கண்ணி அருளி பொறினால் குடிவாழ்க்கை வாழை அம்பொழில் மந்திகள் கலிப்புற. பார்க்கிறார், அந்த திருத்தலத்துல வாழைகள் எல்லாம் நிறைந்திருக்கு, மந்திகள் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எந்த ஒரு இடத்தில் மகிழ்வு இருக்கிறதோ அந்த இடம் ஏன் மகிழ்வாக இருக்குன்னு காரணமே கேட்க வேண்டாம். சுவாமி அங்கு நிற்க நிறைந்திருக்கார். சுவாமியுடைய திருவருள் அங்கு நிறைந்திருக்கிறார். அந்த நகரம் தான் கேடுலா நகரம் முன்னாடியே சொன்னவர். அது கொஞ்சம் விளக்கமா சொல்லும் போது வாழையம்போயில் வாழை செழிப்பு இயற்கை இருக்கிறதுனால வாழை இருக்கு, மந்திகள் கழிப்போடு இருக்கு, மருவிய மாந்தோட்டத்து கேழல் வெண் மருவு அணிந்த நீர்மார்பர் கேதீஸ்வரம் பெரியார். பெருமான் திருமால் பன்றியாக உருவெடுக்க அதனால் ஆணவம் வருகிறது. அந்த ஆணவத்தை அடக்கியதன் நினைவாக சுவாமி அது ஒரு பெண்டன்ட்னு இப்பெல்லாம் சொல்றோம். அது ஒரு அணிகலன் போல் அணிந்திருக்கிறார். நீர்மார்பர் கிழல் வெண் மருபு அணிந்த நீர்பார்பல் கேதீஸ்வரம் பிரியார். இந்த தலத்தை சுவாமி எப்போதுமே பிரியதில்லைன்னு சொல்றார். இந்த மந்திகள் கழிப்போடு இருக்கிறது. மந்திகள் மட்டும் இல்லை, எல்லா உயிர்களும் அந்த தலத்தில் இன்பத்தோடு. அது பெருமானுடைய திருவருளினுடைய வெளிப்பாடு, சக்தி சுவாமி வழிபாடு செய்வதனுடைய வெளிப்பாடு என்று பார்க்கிறோம் அப்படின்னு இந்த 6வது பதிகத்துல இந்த உண்மையை வைத்து பேசிய ஞான சம்பந்தர் அடுத்து பார்க்கிறார். ஒரு சமயம் சனகாதி முனிவர்களுக்கு ஏதோ ஒரு தயக்கம், ஏதோ ஒரு புரிதல், எதுவுமே அவர்களுடைய சிந்தைக்கு எட்டாத ஒரு பொருளாக இருக்க, பெருமான அணுகினால்தான் இதுக்கு விடை கிடைக்கும்னு சொல்லி சனகாதி முனிவர்கள் எல்லாம் வந்து பெருமானை வழிபாடு பண்ணி, பெருமானே இது எல்லாம் புரிய மாட்டேங்குதுன்னு சொல்ல, சுவாமி ஒரு வார்த்தை கூட பேசாம சின்முத்திரையாள் தட்சிணாமூர்த்தியாக இருந்து ஞானம் அருள் செய்தார். அது சொல்லிதான் இந்த பாடல் தோன்றார். பண்டு நால்வருக்கு அறமுறை தருளி பல்லுணையில் உயிர் வாழ்க்கை கண்டநாதனார் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்ற. சுவாமி சனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் செய்தவர். அந்த பெருமான் எப்படிப்பட்ட பெருமான்? உலகெல்லாம் அவனால் தான் இயங்குகிறது. பல யுகங்களை கண்டவர் பெருமான். பல்வுலகில் உயிர் வாழ்க்கை கண்டநாதனார். பல உயிர்களை கண்டிருக்கார் சுவாமி. நம்ம எத்தனையோ கோடியும் தாண்டி அத்தனை யுகமாக வாழ கண்டநாதனார். கடல் இடம் கைத்தொழ, அந்த கடல் அப்படியே வந்து கைகளை, அதோடைய அலைகளாகிய கைகளை கொண்டு வழிபாடு செய்யக்கூடியதான திருத்தலமா. ஒரு அழகான வர்ணனை இது. கடல் இடம் கைத்தொழ காதலித்து உரை கோயில் வண்டு பன்செய்யும் மாமலர் பொழில் மஞ்சை நடமிடும் ஆந்தோட்டம். போன இதுல மந்திகள்னு கழிப்போடு இருக்க மகிழ்வோடு இருந்த செய்தியை சொன்ன சுவாமிகள், இங்கு வண்டுகள்லாம் மகிழ்வா, அதுக்கு நிறைய தேன் குடிக்க கடற்று மலர்கள் எல்லாம் கிடைத்ததால் மகிழ்வாக இருக்கிறதாம். வண்டு பன்சையும் மாமலர் பொழில் மஞ்சை நடமிடும் ஆந்தோட்டத்து தொண்டனால் நாள்தோறும் துதி செய்ய அருள் செய்யும் கேதீஸ்வரம் அதுதானே. தொண்டர்கள் வழிபாடு செய்ய உடனுக்குடன் அருள் செய்யக்கூடிய தரம். தொண்டர்கள் நாள்தோறும் துதி செய்ய அருள் செய்யும் கேதீஸ்வரம் அதுதானேன்னு சொல்லி ரொம்ப அழகா இந்த இடத்துல ஞானியர்களையும் வண்டுன்னு சொல்லலாம். சுவாமி எங்கு இருக்கிறார்களோ அங்கு ஞானியர்கள் வண்டு போல் வந்து ஞானத்தை பெறுவார்கள் அப்படின்றது ஒரு குறிப்பு பொருளாகவும் விளங்குது அப்படின்னு பார்ப்போம். அடுத்ததா 8வது பதிகத்துல
இலங்கையினாலே நமக்கு நினைவு வருவது ராவணன் தான். ஆனால் அந்த ராவணன் ஆணவத்தினாலேயே கைலையை எடுக்க முயன்றான். அப்போது உமையம்மை அச்சம் கொள்ள சுவாமி தன்னுடைய கட்டை விரலை அப்படியே அந்த கைலாயத்தின் மீது ஊன்ற ராவணனுடைய தோள்கள் எல்லாம் வலித்தது, அவனுடைய ஆணவம் அழிந்தது அப்படின்னு பார்க்குறோம். அந்த செய்தி 8வது பாடல்ல சொல்றார். தென் இலங்கையர் குலபதி, இலங்கையினுடைய குலபதி மலை நவிந்து எடுத்தவன், மலையை அப்படியே தூக்கம் எடுத்தவன் முடி நின்ற தோள் நன்னலம் கெட அடர்த்து, பெருமானுடைய அந்த இதனால் அவனுடைய நலம் கெட அடர்த்தாரா சுவாமி. அவருக்கு அருள் செய்து, அவனுடைய ஆணவத்தை அழித்து அவருக்கு அருள் செய்து, பெருமானுடைய கருணை இது அருள் செய்து, தலைவனார் கடல்வாய பெண் இலங்கிய முத்து மாமணிகளும் பொருந்திய மாந்தோட்டம், கடல்ல இருந்து முத்துகளும் மாமணிகளும் அந்த கரை சேரக்கூடிய இயற்கை வளத்தை உடையது, துண்ணிய அன்போடு அடியார்கள் இறைஞ்ச ஏதீஸ்வரம் உளார். அடியார்கள் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்னு வழிபடக்கூடிய தலமா, அன்போடு அடியார்கள் இறைஞ்சும் கேதீஸ்வரம் உளார் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்றார். இதுல ராவணனுடைய வாகனம் இன்றளவும் நமக்கு திருவிழா காலங்களிலே பெருமான் கைலாய பர்வதம்னு அதில் தான் சுவாமி வரக்கூடிய கோலமும் உண்டு. அதை நினைவு கூறக்கூடிய ஒரு பாடலாக இது இருக்கிறது. அடுத்ததாக பெருமானினுடைய பரத்தன்மையை சொல்லக்கூடிய ஒரு பாடல். பெருமான் யாருக்கெல்லாம் எளியவன்னா அடியார்களுக்கு தான் எளியவன். ஆனால் தேவர்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது, அரியவன். தேவர்களால் பெருமானுடைய தன்மையை உணர்ந்து காண முடியாது. ஏதாவது பிரச்சனை தான் பெருமான் கிட்ட போவாங்க. அப்போ அதை சொல்லும்போது ஒரு பாடல்ல சொல்றார், இந்த பிரம்மாவும் திருமாலும் பெருமானை காண முடியாமல் நின்ற அந்த காட்சியை நமக்கு மிக அழகாக சொல்கிறார். பூ உலானும், பிரம்மான்னு நேரடியா சொல்ல, பூல யார் இருப்பா? பூல பிரம்மா இருப்பார். பூ உலானும் பெருங்கடல் வண்ணனும், பெருங்கடல் வண்ணன்னா பார்க்கடல், வண்ணன்னா திருமால். அப்போ பூ உலான் ஆகிய பிரம்மாவும் பெருங்கடல் வண்ணனாகிய திருமாலும் புவி இடந்து எழுந்து நேடி மேவி நாடி நின்று அடியினை காண்கலாம். அந்த பூமி மீது பெருமானுடைய அக்னி பிழம்பாக பெருமான் அப்படியே தேஜோமயமாக நின்றார். அதை மேவி நாடி நின்று அடியினை காண்கலாம். என்னென்னமோ பன்னியாவும் அன்னமாவும் போனாங்க, ஆனால் காண முடியல. வித்தகமாம் என்னாகும் மாவும் பூகுமும் கதலியும் நெருங்கும் மாந்தோட்டம் நன்னகர் மன்னி. அழகாக கதலி அப்படின்ற பூக்கள்லாம் நிறைந்திருக்கக்கூடிய நன்னகராக இருக்கக்கூடிய அந்த தலத்துல தேவி தன்னோடும் இருந்த கேதீச்சரத்து இருந்த எம்பெருமான் ரொம்ப அழகா சொல்ற. தேவி தன்னோடும் திருகேஜித்தரத்து இருந்த எம்பெருமான்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்ற. இந்த இப்படிப்பட்ட பெருமான். ஆனா இதுல எந்த தன்மை சொல்லப்படுகிறது? திருமாலும் பிரம்மாவுக்கு அறியாதவன் தான், ஆனா அடியாருக்கு இளையவன். அதான் ரொம்ப சொல்ல. மாலும் பிரம்மனும் மற்றொழிந்த தேவர்களும் நூலும் நுழைவறியான் நுண்ணியன் வந்தடியேன் பாலே புகுந்து, என் உள்ளே புகுந்து பரிந்தற்கு பாவகத்தாள் சேலார் திருமல்கு தெல்லேனம் கொட்டாமோன்னு சொல்லி பாலே புகுந்து பரிந்துருகும் பாவகத்தாள் எனக்கு அடியேனுக்கு அருள் செய்ய வந்தாயின்னு சொல்லி நாம் எல்லாம் மகிழ வேண்டும். ஏன்னா அப்படிப்பட்ட தேவர்களுக்கு தான் அவன் அறியவன், நமக்கு எளிவந்த பிரானை அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்வார். அடுத்ததா 10வது பாடல்ல சமணர்களுடைய அந்த பொய்களுக்கெல்லாம் சுட்டி காட்டி இவங்க என்னென்ன கதை சொல்றாங்க பாருங்களேன் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றார். புத்தராய் சில புனை தூக்கி உடையார் புறன் உரைக்க சமநாதர் எத்தராகி நின்று உண்டவர் இயம்பிய ஏழை கேள்வினோ. அவர்கள் அழுக்கான ஆடைகள்லாம் உடித்திருக்கிறார்கள். அவருடைய கருத்துக்களும் அத்தகைய சுத்தமானதெல்லாம் இல்லை. அவங்க சொல்ற கருத்துக்களை கேளுங்களேன். எத்தராகி நின்று உண்பார் இயல்பில் ஏழ்மை கேள்வினோ, கேளுங்க. அந்த பெருமான், ஆனால் பெருமானை பற்றி சொல்லும்போது சொல்றா, மத்த யானை மறிகிட உரி செய்த போர்த்தவன் மாந்தோட்டம். பெருமான் கஜசங்காரம் செய்த நிகழ்வு திருவழுவூர் வீழட்டானத்துல நடைபெற்ற நிகழ்வு, அதை சொல்றார். அது குறிப்பா எதை உணர்த்துனா, ஆணவத்தை பெருமான் நீக்கி நமக்கு அருள் செய்யக்கூடியதையும் உணர்த்துகிறது. புற சமயத்தாருடைய கருத்துகள் எல்லாம் தோற்று சைவம் வென்றதையும் நமக்கு குறிப்பிடுகிறது. அதான் மத்த யானை மறிகிட உரி செய்த போர்த்தவன் மாந்தோட்டம்
அத்தர்மன்னும் பாலவின் கரையில் அந்த பாலாற்றின் கரையிலே கேதீசரம் அடைந்தினே, அங்கே போங்க அப்படின்னு நம்மள ரொம்ப அழகா இந்த புறம் சொல்லக்கூடிய சமணர்கள்லாம் இருக்காங்க. நம்ம பெருமான் வீரம் மிக்கவன், அவன் இருக்கக்கூடிய திருகேதீஸ்வரத்தை அடைந்து நாம் வழிபாடு செய்ய வேண்டும்னு ரொம்ப அழகா சொல்லி அடுத்து சொல்றார். மாடு எல்லாம் மனமுரசியன கடலினது ஒலிகள் மாந்தோட்டம். பொதுவாக கடல் பக்கத்தில் ஒரு கோயில் இருந்தாலே மனதுக்கு அது ரொம்ப இன்பத்தை ஏற்படுத்தும். இப்போ சுவாமிகள் பார்க்குறார், அந்த கடல் அலையினுடைய ஓசை எப்படி இருக்குன்னா, ஒரு அரசனுடைய வெற்றியை சொல்லக்கூடிய முரசு போல் அதோடைய கடல் ஒளி இருக்கா. ஏன்னா சுவாமி இங்கு நித்தமாக அரசனாக இருந்து வருகின்ற எல்லாருக்கும் வெற்றியை தருகிறார். அதான் சொல்கிறார், மாடு எல்லாம் மனமுரசு என கடலினது ஒலி கவர் மாந்தோட்டம். அப்படிப்பட்ட ஒலி ஓசை, அந்த ஓசை அத்தனை ஓமையா ஏன் சொல்றாருன்னா, இறைவனை வழிபடுவோர் எல்லாருக்கும் வாழ்வில் வெற்றி தான். அதுதான் சொல்லி உள்பொருளாக வைத்து சொல்றார். அடுத்து ஆடல் ஆடல் அடல் ஏருடை அண்ணல் அப்படின்றார். அடல்னா எருது, அறத்தையே சுவாமி ரிஷபமாக கொண்டு ஏருடைய அண்ணல், அண்ணல்னு பல ரெண்டு இடத்துல நம்ம பதிகத்துல குறிப்பிடுறா. அண்ணல் எய்திச்சரத்து அடிகளை அணிக்காழி, சீர்காழின்னு சொல்லக்கூடிய தளத்தில் நாடில் இருக்கக்கூடிய இறை ஞான சம்பந்தன் தன்னை எப்படி சொல்றார்? காழி நாடுளார் இறைஞான சம்பந்தன் சொல் நவின்று எழுந்த பாமாலை, சொல்லால் எழுந்த இந்த பாமாலை பாடல் ஆயினர் படுமினோ பக்தர்கள் பரகதி பெறலாமே. யாரெல்லாம் நித்த பாராயணம் செய்கிறாங்களோ அவங்க பரகதி பெறலாம் அப்படின்னு சொல்லு. எப்படி பெறலாம்? நம்மளுக்கு தான் இருவினை இருக்கு, மும்மலம் இருக்கு, இதெல்லாம் இருக்கே, நம்ம எப்படி பரகதி பெற முடியும்னு ஒரு கேள்வி வரலாம். அருளாளர்களினுடைய திருவடியும் அவர்களுடைய திருவாக்கும் அவர்களுடைய திருநோக்கும் இது எல்லாம் இருந்தால் எந்த விதமான வினைகளும் நமக்கு வந்து சேராது, மும்மலங்களும் நீங்கிவிடும், முக்தி நமக்கு உண்டாம் அப்படின்னு பார்க்கிறோம். அருளாளர்களுடைய இத்தகைய அருள் பணுவல்கள்லாம் நம்ம ஏன் படிக்கிறோம்? ஒவ்வொரு தலத்துடைய வர்ணனைகள்லாம் ஏன் படிக்கிறோம்னா, அவர்கள் எத்தனை அழகாக சொல்கிறார்கள். இயற்கைக்குள்ளே ஒரு பொருள் அமைத்து சொல்கிறார்கள். அந்த பொருள் நாம் ஆழ்ந்து வாசிக்கும் போது நமக்கு புறப்படுகிறது. மந்திகள்னு சொல்லக்கூடிய இந்த குரங்குகள் இன்பமாக இருக்கு, வண்டுகள்லாம் இன்பமாக, இது மேலோட்டமா பார்க்கும்போது இன்பம்னு புரியும். ஏன் அவை இன்பமாக இருக்கு? ஒரு உயிரால எல்லா நேரத்திலும் இன்பமா இருக்க முடியுமா? ஒரு இயற்கை பேரிடர் வந்தா அவை இன்பமா இருக்குமா? இல்லை ஒரு பிரச்சனையும் வந்தா அவர் இன்பமா இருக்குமா? அப்ப எப்பயுமே இன்பமா இருக்குன்னு ஞானசம்பந்தர் சொல்றாருன்னா, எப்பயுமே பிரச்சனை வராதுன்னா அது பெருமானுடைய திருவடி தான். அப்போ அந்த திருவடியினுடைய அந்த இன்பத்தை தான் உயிர்கள் பெருகுகின்றன. எல்லா உயிருக்கும் அவை உண்டு அப்படின்னு நம்ம சமயம் சொல்லி இருக்கிறது. ஒரு புல்லுல இருந்து எல்லாத்துக்கும் மோட்சம் தந்திருக்கார் சுவாமி. எங்க நாரைக்கு மோட்சம் தந்திருக்கார். இப்படி பார்த்தா எல்லா இடத்திலும் முள்ளுக்கு கூட சுவாமி மோட்சம் தந்திருக்கார். அப்போ அப்படிப்பட்ட பெருமான், அருளாளர்களுடைய அருள், இது எல்லாம் எப்படிப்பட்டதுன்னு ஞானசம்பந்தர் பாடி அவர் எதுக்கும் நேரில் கூட செல்லலாலும் அந்த ஞான கண்ணிலே பார்த்து கடலோடமா அது அமைந்திருக்கு. இந்த கடலின் ஓசை முரசு போல இருக்கு. எத்தனை அழகா சொல்றார். முத்தும் மணியும் சேர்க்கக்கூடிய கடலாக இருக்கு. அப்படி செல்வ வளம் மிக்கதாக இருக்கு. இந்த செல்வம் முத்துனா எதை சொல்லுதுன்னா, அடியார்களுடைய உள்ளத்தை தான் அதுவும் சொல்லுது. குறிப்பாக அடியார்கள் இராப்பகலும் ஏற்றக்கூடிய தலமாக இருக்கு. கடுவினை பாவினை இந்த எல்லா வினையும் நீக்கக்கூடிய தலமா இருக்கு. இப்படி எத்தனை அழகாக இந்த திருத்தலத்தை சொல்றேன். இப்படிதான் எல்லா இடத்தையும் ஞானசம்பந்த பெருமான் விதவிதமான அனுபவத்திலே சொல்கிறார். ரொம்ப புராணங்கள் சொல்லும் போது முப்புறத்தை எரித்த நிகழ்வை சொல்றார். நால்வருக்கு அருள் செய்தது சொல்றார். நமக்கு வேழம் உரித்த நிகழ்வை சொல்றார். புரித்தோலை அரை கசைத்து சொல்றார். நமக்கு சந்திரனை சூடியதை சொல்றார். உமையை பாகமாக கொண்டதை சொல்றார். கங்கையை சூடியதை சொன்னார். இது மாதிரி சுவாமி பொடிக்குள் மேனியரா இருக்கிறது சொல்றார். கலைகள் எல்லாம் அவர் தம் இயக்கத்திலிருந்து இயங்குவதால் கலைகளெல்லாம் அவரே இயக்குபவராகவும் கலைகளை இயக்கி காட்டுபவராகவும் பாடுபவராகவும் ஆடுபவராகவும் இணை மீட்டுபவராகவும் இப்படியெல்லாம் சுவாமியே இருந்து கலைகளெல்லாம் இயக்கக்கூடிய மகா சிவமாக சதாசிவமாக சுவாமி எழுந்தொள்ளி இருக்கிறார் அப்படின்னு சொல்றார். இந்த பதிகத்தை பார்த்த உடனே கேட்ட உடனே நமக்கு ஒரு ஆசை வரணும். எப்படி கடல் அந்த முரசுடைய ஓசை கேட்கணும், முத்தும் மணியும் சிந்தக்கூடிய அந்த கடல் அலையை பார்க்கணும்.
அங்கு கேதீஸ்வரத்துல கேது பகவானும் ராமனும் சூரபத்மனினுடைய பேரனும் இப்படி எல்லாரும் வழிபட்ட அந்த தலத்தையும் நம்ம போய் வழிபாடு பண்ணணும்ன்ற ஆசை வரணும் நமக்கு. அதுதான் நம்முடைய அப்பரளி மன்றத்துடைய நோக்கமாக கொண்டு இந்த பதிகங்களை எல்லாத்தையும் ஏன் நம்ம பொருள் கொள்றோம்னா, இதை கேட்டாவது நமக்கு ஒரு ஆசை வந்து அந்த திருத்தலத்தை போய் பார்க்கணும். ஏன்னா நமக்கு பொதுவா யாராவது ஒருத்தவங்க சொன்னாதான் சில விஷயத்த வந்து பார்க்கணுன்ற நமக்கு பக்கத்திலேயே தான் அது இருக்கும் சில நேரங்கள். ஆனால் யாராவது ஒருத்தவங்க இது இப்படிப்பட்டதுப்பா, இது இப்படி இருந்துச்சுப்பான்னு அவங்க சொல்லக்கூடிய அந்த சொல்லுக்கு நம்ம முக்கியத்துவம் தருவது தான் இந்த உயிரோடைய இயல்பு. அப்படி சொல்லி இப்போ நம்ம இப்படிலாம் நம்ம பெரியவங்களாம் இதனால தான் பெரும் பெரும் புலவர்கள்லாம் நமக்கு தினமும் அப்பரன் மன்றத்தில் இந்த செய்திகளை எல்லாம் சொல்லி பாட்டு பொருள் சொல்ல காரணம் என்னன்னா, மேலோட்டமாக சில பொருள் இருக்கும், ஆழ்ந்து பார்க்கும்போது அது ஒரு பொருள் தரும். இப்படி பல பொருள்களையும் ஒரு பதிகம் தரலாம். ஒரு பதிகத்தை ஒவ்வொருவரும் அணுகக்கூடிய விதம்னு ஒன்று இருக்கும். ரொம்ப அழகாக பரகதி பெறலாமேன்னு சொல்லிடுறேன். இறைஞான சம்பந்தன்னு சொல்கிறேன். காழியில் இருக்கக்கூடிய இறைஞான சம்பந்தன் எப்படி அருளாளர்கள் தான் நமக்கான இறை, நமக்கு ஊனக்கண்கள், அருளாளர்கள் ஞானக்கண்கள். அந்த ஞானக்கண்களால் தான் அவர்கள் இறைவனை காண்கிறார்கள். அந்த ஞானக்கண்கள் துணை கொண்டுதான் பெருமான் இப்படி இருப்பாரா, புலித்தோர் அரை கசித்து இருப்பாரா, இடாமுகடம் விருந்து இருக்குமா, நெற்றிக்கண் இருக்குமா, திருமேனி ஃபுல்லா திருநீர் இருக்குமா, இதையெல்லாம் நம்ம எப்படி பார்க்குறோம்னா அருளாளர்களின் கண் கொண்டுதான் காண்கிறோம். இந்த கண்ணுக்கு ஒரு நாளும் அந்த அறிவு வராது, பேரறிவு வராது. அதுக்கு ரொம்ப பக்குவம் அடையும். இப்போ இருக்க வாழ்க்கை சூழ்நிலை அது ரொம்ப கடினம். ஆனால் பெருமானுடைய அந்த திரு உள்ளத்தால் அருளாளர்கள், அதனால தான் நமக்கு தேவாரம் உண்டு, திருவாசகம் உண்டு, திருப்புகழ் உண்டு, சாத்திரம் உண்டு, தோத்திரம் உண்டு. இதெல்லாம் ஏன் படிங்கன்னு நமக்கு பெரியவங்க சொல்கிறாங்கன்னா, இது எல்லாம் தான் நமக்கு பெருமானை உணர்வாக காட்டக்கூடியவை. நம்ம என்னதான் சுவாமியை உடைய உருவத்தை நம்ம தியானம்லாம் பண்ணாலும் இவையெல்லாம் தான் உணர்வு பூர்வமாக நம்மை பெருமானோடு ஒன்றடச் செய்பவைன்னு பார்க்கும். அப்படி இந்த திருக்கேதீஸ்வரத்தை ஞான சம்பந்தன் வாக்குப்படி நாம் கண்டு இருக்கிறோம். வாழ்நாளில் நம்ம எல்லாருக்கும் இந்த திருக்கேதீஸ்வரத்தை வழிபடக்கூடிய அருளும் அனுக்கிரகமும் பெருமான் புரிய வேண்டும்னு இந்த கேதீஸ்வரத்திலே இலங்கை என்பதில் எழுந்துள்ள பெருமானை இங்கிருந்தே மனதார நாம் பிரார்த்தித்து அருள் பெறுவோம். திருச்சிற்றம்பலம்.